வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபெய்த் கியூர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம மறுபடியும் இன் யாங் என்ற ஒரு தத்துவத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இன் யாங் தத்துவத்தை நம்ம படிக்கும் போதோ இல்லை புரிஞ்சுக்கும் போது ரெண்டு விஷயத்த நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது இரவு பகல் அப்படின்றத சொல்லி கொடுத்துருப்பாங்க, சூடு குளிர் அப்படின்ற அடுத்த விஷயமும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இரவு பகல் குளிர் சூடு அப்படின்னா எதை குறிப்பிடாக அக்குபஞ்சரில் பார்க்கப்பட்டதுன்னா இரண்டு புத்தகங்கள், இதில் இரண்டு புத்தகங்கள் இருக்கு. அதில் முதல் புத்தகம் பேர் வந்து ஷாங் அண்ட் லான் அங்கன்னு அப்படி ஒரு புக் இருக்குங்க. ஸோ ஷாங் ஹன் லன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை குளிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் குளிர் வியாதிகளை சம்பந்தப்பட்டதை தான் எழுதப்பட்டது. வென் பிங் அப்படின்றது சூடு வார்ம்த் டிசீஸ் அந்த செக்டரை எழுதின புத்தகங்கள். இந்த ரெண்டு புத்தகங்களும் நிறைய பக்கங்கள் இருக்கிறது. ஆனா சொல்லப்பட்ட வார்த்தைகள், சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் வெறும் இரவு இல்ல பகல், சூடு குளிர், அதோட விரிவாக்கங்கள் என்ன, அதோட நோய்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மருத்துவம் செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் முழுசா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ரெண்டு புத்தகத்தோட தலைப்பை நான் சொல்றேன். ஷாங் அண்ட் லன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா நான் சொல்ற ரெண்டு புத்தகங்களும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இருக்கும். அப்போ அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வியாதிக்கு அது குளிர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எப்படியெல்லாம் கையாளப்பட்டது, எப்படியெல்லாம் மருத்துவம் செய்யப்பட்டிருக்கு, எப்படியெல்லாம் பரிசோதனை முறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான் அதோட மொத்த விவரங்களும் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. அப்போ இதுல ஒரு ஆஸ்பெக்ட், அதுல ஒரு ஆஸ்பெக்டா இருக்கு. அப்போ ஒரு இன்யாங் வந்து ஒரு எனர்ஜியா நம்ம பேசுறோம், ஒரு ரத்தமா பேசுறோம், இல்ல ஒரு நியூட்ரிவிட்டி அதாவது சக்தியா பேசுறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயமா பேசினாலும் மறுபடியும் நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு சக்தி ஓட்டம் அப்படின்றது வெறும் யாங்காகவோ இன்னாகவும் பார்க்க முடியாது. அப்போ யாங்குக்கு அந்த சக்தி எவ்வளவு பிரதானமாக இருக்கிறது, இன்னுக்கு பிரதானமாக எவ்வளவு சக்திகள் இருக்கிறது, இது ரெண்டுமே அவசியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா நம்ம வந்து இன்யாங்குன்னு சொல்லி அப்படி யாங்கா இது ரத்தம் இது எப்படின்னா, அப்போ அந்த ரத்தத்துக்கு சக்தி எந்த அளவுக்கு அவசியமாக இருக்கிறது, உறுதுணையாக எப்படி இருக்க வேண்டும். அப்போ ஒரு யாங்கோட சக்தி என்ன பண்ணும், ஒரு இன்னோட சக்தி என்ன பண்ணும். அதாவது சக்தின்னா நான் சொல்றது சி அப்படின்ற சொல்றேன், அந்த சக்தியை சொல்றேன், ரத்தத்தோட சக்தியை வேற எதுவுமே சொல்ல. அப்போ நியூட்ரிவிட்டி எப்படி இருக்கும், ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் எப்படி இருக்கும். ஸோ அத்தனையுமே அதோட செயல்பாடுகளை புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால ஒரு மருத்துவத்தை முழுமையாக புரிந்து கொண்டு அதை வைத்தியம் செய்ய முடியும். அதுக்குத்தான் டிசிஎம்ல எல்லாருமே இதை சூடு குளிர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருவாங்க, ஒரு பேத்தஜஸ். பட் இந்த ஷாங் அண்ட் லான்ன முழுசா படிச்சு சொல்லி கொடுக்க வேண்டும். நான் சொன்ன இந்த ரெண்டு புத்தகங்களும் உங்களுக்கு வந்து அதோட கிளை புத்தகங்கள் தான், இதை சம்பந்தப்பட்ட கிளை புத்தகங்கள் தான். பட் இந்த கிளையிலையும் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குங்க, இது ஒரு முறைகள் இருக்கு, எப்படியெல்லாம் மருத்துவம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்யப்பட்டிருக்கு அந்த காலத்துல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் திரும்பி திரும்பி நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கணும். அப்போ ஒரு டெவலப்மெண்ட், ஒரு நோய் தாக்குதல், நோயின் ஆற்றல் இருக்கும்போது நீட்லிங் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அந்த ஆழமாக அந்த நோய் தாக்குதல் ஆயிருக்கு, அதுதான் அந்த டெப்த் ஆஃப் நீட்லிங்னு சொல்லுவாங்க. ஆழம் அளவுக்கு அதிகமா குத்த வேண்டுமா, குறைவா குத்தணுமா. சில பேர் என்ன சொல்றாங்க, குண்டா இருக்கிறவங்களுக்கு ஆழமா குத்தலாம், அப்படி இல்லை, அந்த இடத்தை தொடணும் அவ்வளவுதான். அதாவது குண்டா இருக்கிறாங்களா ஒல்லியா இருக்கிறாங்களா, அது அனாட்டமிக்கல ஸ்கின் ஃபார் ஸ்கின், தோலுக்கு தோல், சதைக்கு சதை, எலும்புக்கு எலும்பு, தசைனாருக்கு தசைனார், இப்படிதான் மருத்துவம் செய்ய வேண்டும்ன்றது எல்லோ எம்பேர்ல சொல்லப்பட்டிருக்கு. எல்லோ எம்பேர்னு சொல்லும் போது ரெண்டு புத்தகங்கள் இருக்குங்க. ஒன்னு சூ வென் அப்படின்னு ஒரு புத்தகம், அடுத்தது லிங் ஷூ. இந்த ரெண்டு புத்தகத்தை அலாச வேணும். இது ரெண்டு புத்தகத்தையும் நம்ம பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். எந்த புத்தகத்தை எந்த இடத்தில் பயன்படுத்தி அதை வந்து ஆற்றலாக கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு உன்னதமான விஷயத்தை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த ரெண்டு புத்தகங்களும் பைபிள் ஆஃப் அக்குபஞ்சர்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு பகவத்கீதை, ராமாயணம், இல்ல பைபிள், இல்ல குரான் என்ன வேணாலும் வாசிக்கலாம். பட் அக்குபஞ்சர் பண்ற அத்தனை பேருமே
இந்த 2 புத்தகத்தை பொக்கிஷமாக வைக்க கொள்ளணும். பட் இங்க வந்து நிறைய, எனக்கு தெரிஞ்ச சவுத் இந்தியால ஆண்டன் ஜெயசூர்யாவோட அக்குபஞ்சர் புக்கை தான் வச்சிருப்பாங்க. பட் இந்த 2 புத்தகங்கள் தான் ஒரு பாரம்பரியத்தோட அடையாளமாக நீங்க பார்க்கணும். அதை வச்சுதான் எல்லா புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். சுவன் அப்படின்றது வெறும் கேள்வி பதிலாக இருந்தாலும் அந்த கேள்வி பதில்கள் பல விஷயத்துக்கு உபயோகமான விஷயங்களாக இருக்கும். பல இடத்துல அது உபயோகப்படுத்தக்கூடிய தன்மைகளும் இருக்கும். லிங்ஷூன்றது சொல்றக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் இல்ல ஸ்பிரிச்சுவல் பைவட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடமும் ஒரு உன்னதமான புத்தகங்கள். இந்த 2 புத்தகத்தின் கிளை புத்தகங்கள் நிறைய இருக்கு. இப்போ நாங்ஜிங்ன்றது ஒரு புக் இருக்கு, நெய்ஜிங்ன்ற ஒரு புக்கு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நாங்ஜிங்னு ஒரு புத்தகம் இருக்கு. அப்ப நான் இந்த சொன்னேன் இல்லைங்களா, அப்போ இது வந்து என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த புத்தகத்தின் பயன்பாடுகளும் நம்ம வந்து பண்ணக்கூடிய மருத்துவத்துக்கும் அது எப்படி எதுக்காக நம்ம பண்றோம்ன்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். அப்போ இங்க வந்து நம்ம அந்த கிளை புத்தகத்தையும் மேன்மையான புத்தகத்தையும் ஒன்று சேர்த்து மருத்துவத்தாக கொடுத்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் நாம் புரிஞ்சுக்க வேண்டும். அப்போ இங்க வந்து அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே பேசணும், பாதுகாப்பான சக்தி ஓட்டம், உடலுக்கு பாதுகாப்பை கொடுக்குறது, டிஃபென்சிவ் மெக்கானிசத்தை கொடுக்குது. ஷாங் அன்லன் எப்படி சொல்லிருக்கு, இல்ல அடுத்து நான் சொன்னக்கூடிய புத்தகங்கள் அதாவது எப்படி இருக்கு, அதை பென்பிங்ன்ற ஒரு புத்தகத்துலதான் நான் பேசுறேன். எடுத்ததே பேருக்கு. அப்போ நம்ம நெய்ஜிங்ல பார்க்கும்போது நான் லிங்ஷூ அப்படின்ற ஒரு புத்தகத்தை தான் நான் எடுக்கிறேன். இங்க ஒரு வார்த்தையை நம்ம இந்த வார்த்தையை வச்சுதான் 2 புத்தகங்களும் அதாவது கோல்டும் ஹீட்டையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. இதுல லிங்ஷூன்றது நான் சொல்றது நாட் சூவன் புத்தகம் அல்ல, ஹன் டி நேஜிங்ல லிங்ஷூன்ற ஒரு புத்தகத்துல 52வது பகுதியில கன்சர்னிங் வீச், அதாவது ஒரு பாதுகாப்பு வளையம் எப்படி இருக்க வேண்டும் கன்சர்னிங் அது. அப்போ அங்க வந்து 5 இன் ஆர்கன்கள், அதாவது இன் ஆர்கன்ஸ் வந்து என்னவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்ல சொல்லும் போதுதான் அதற்கு பதில் வந்து எசன்ஸாக இருக்கு, ஸ்பிரிட்டாக இருக்கு, ஹன்னாக இருக்கு, போவாக இருக்கு அப்படின்ற ஒரு பதில் அங்க சொல்லப்படுகிறது. அப்போ 6 ஃபூ ஆர்கன்ஸ், அப்போ ஃபூ ஆர்கன்ஸ்னா யான் ஆர்கன்ஸ். அப்ப என்னவா அங்க இருக்குன்னா ரிசீவ்ஸ் வாட்டர், ஒரு நீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் உணவை பெற்றுக்கொள்ள தன்மையும், அதை பெற்ற பிறகு அதை கடத்தக்கூடிய தன்மையும் அதை வேற ஒரு வடிவமாக மாற்றக்கூடிய தன்மையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பதில்கள் அளிக்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் ஆழமாக யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆழமாக யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் இதோட உண்மைத்தனத்தை உங்களுக்கு புரியும். ஏன்னா கேட்கும்போது என்னடா தண்ணியை வாங்கணும் குடிக்கணும், அப்போ ஒரு யாங் ஆர்கன் தான் அது செய்யணும், அதாவது ஒரு யாங் ஆர்கன் வந்து பண்ணணும், அது 6 ஃபூ ஆர்கன்ஸ், ஒரு எசன்ஸை பண்ணணும், ஒரு ஸ்பிரிட்டை கொடுக்கணும், ஒரு தன்மையை இருக்கணும்னா ஒரு ஃபூ ஆர்கன் பண்ணணும், அது ஒரு இன் ஆர்கன் அப்படின்ற ஒரு தன்மையை புரிஞ்சுக்கணும். பட் இதை நீங்க எப்படி உடலோடையும் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தோடையும் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்றது தான். நீங்க வந்து அது குளிராக இருந்தால் குளிருக்கு எப்படி உள்ளார குளிர் இருக்கா வெளியில குளிர் இருக்கா, உள்ளார சூடு இருக்கா வெளியில சூடு இருக்கா, இந்த சூடு எதனால இருக்கு, இந்த குளிர் எதனால இருக்கு அப்படின்றத ஆராய்ச்சியில் தான் நம் பரிந்துரை பண்ணி, அப்ப நம்மளுக்கு பாதுகாப்பு வளையம் எப்படி வந்து அந்த குளிர் தன்மையை தாங்காத அளவுக்கு பாதிப்படைய வைத்திருக்கு அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வைத்தியத்தை தொடங்க வேண்டும். அப்போ ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு வேலையோ பாதுகாப்பு இல்லாத ஒரு வீடோ இருந்தால் எப்படி இருக்கும், யார் வேணாலும் எப்போ வேணாலும் கூறலாமே, அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது. அந்த பாதுகாப்பை எப்படி பண்ண வேண்டும் அப்படின்னு யோசிக்க வேண்டும். அந்த பாதுகாப்பு ஏன் பழுதாகி விட்டதுன்றது சிந்தனை செய்யணும். அதுக்கு அந்த பாதுகாப்பை வளமைப்படுத்துறதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படின்றது யோசிக்கணும். சோ இப்படிதான் மருத்துவத்தை கொண்டு செல்ல வேண்டும். இதற்காக தான் நான் பலமுறை 5 ஆண்டு கல்விகள் அக்குபஞ்சரை கொண்டு வாருங்கள், கொண்டு வந்து அதன் முழுமைத்தனத்தை புரிந்து கொண்டு மருத்துவம் செய்தால் இப்ப இருக்கக்கூடிய தன்மையோட மேன்மை அடைந்து இன்னும் அதிகமான மக்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்தக்கூடிய தன்மைகளை அடையலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸையும் இந்த சேனலை பார்க்க சொல்லுங்க. இதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க இதை மேன்மைப்படுத்த எல்லோரும் நம்மளோட அறிவாற்றலை மேன்மைப்படுத்தி வளரலாம்.